தானியேலும் சிங்கக்குகையும். இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஜெபத்தின் சக்தியையும் தேவனில் நம்பிக்கை வைத்த தைரியத்தையும் காட்டுகிறது. அது தானியேலின் கதை. டேரியஸ் பாபிலோனின் ராஜாவாக இருந்தான். அவன் தானியேலை மிகவும் நேசித்தான். அவனை ராஜ்யத்தின் எல்லா காரியங்களுக்கும் தலைவனாக்க நினைத்தான். ஆனால் ராஜாவின் ஞானிகளில் சிலர் பொறாமை கொண்டனர். தானியேலை வீழ்த்த வழி தேடினார்கள். அவர்கள் கண்டுபிடித்தது ஒன்று: தானியேல் தினமும் தேவனிடம் ஜெபிக்கிறான். அந்த ஞானிகள் ராஜாவை ஏமாற்றி ஒரு புதிய சட்டத்தை செய்ய வைத்தார்கள். அடுத்த 30 நாட்கள் யாரும் ராஜாவைத் தவிர வேறு எந்த தேவனையோ மனிதனையோ ஜெபிக்கக்கூடாது. மீறினால் சிங்கக்குகைக்கு வீசப்படுவார்கள். ராஜா அறியாமல் அந்தச் சட்டத்தில் கையெழுத்திட்டான். தானியேலின் தைரியம். ஆனால் தானியேல் எதற்கும் பயப்படவில்லை. வழக்கம்போல தேவனை நோக்கி ஜெபித்தான். அதைப் பார்த்த ஞானிகள் ஓடி ராஜாவிடம் சொன்னார்கள்: ராஜாவே, தானியேல் உங்கள் சட்டத்தை மீறிவிட்டான். ராஜா துக்கமடைந்தான். தானியேலை காப்பாற்ற விரும்பினான். ஆனால் தனது சொந்த சட்டத்தை அவன் மீற முடியவில்லை. இறுதியில் தானியேல் சிங்கக்குகைக்குள் வீசப்பட்டான். அற்புதம்! அந்த இரவு ராஜா உணவும் உறக்கமும் இல்லாமல் கவலைப்பட்டான். அதிகாலையில் அவன் விரைந்து சிங்கக்குகைக்குச் சென்றான். அழைத்தான்: தானியேல், நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா? அந்தக் குகையின் உள்ளிருந்து தானியேலின் குரல் கேட்டது: ராஜாவே, என் தேவன் ஒரு தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை மூடியுள்ளார். சிங்கங்கள் என்னை எதுவும் செய்யவில்லை. அற்புதம்! தானியேல் உயிருடன் இருந்தான். தானியேலை உயிரோடு கண்ட ராஜா மகிழ்ச்சியடைந்தான். அவனை ஏமாற்றிய ஞானிகளை தண்டித்தான். அவன் தனது ராஜ்யத்தில் அறிவித்தான்: தானியேலின் தேவன் உயிருள்ள தேவன். அவரின் ஆட்சியே நித்தியமானது. அன்பான நண்பர்களே, தானியேல் போல நாம் எவ்வளவு சோதனை வந்தாலும் தேவனை நோக்கி ஜெபிக்கும் நம்பிக்கையை விடக்கூடாது. ஏனெனில் தேவன் நம்மை காத்துக்கொள்ள வல்லவர்.